السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தொடர் உரையின் 30வது பதிவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பரிசுத்தமான உயர்ந்த தீனுடைய முயற்சியில் தொடர்ந்து பல இன்னல்கள், தடைகள், துன்புறுத்தல்களுக்கு மத்தியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் அவர்களை ஏற்றுக்கொண்ட தோழர்களும் அன்னாருடைய வழிகாட்டலில், தர்பியாவில், தலீமில் உறுதியாகவே இருந்து இந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். பல வகையான முயற்சிகள் அனைத்திலும் தோல்வி அடைந்தவர்கள் இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவித்து அவர்களை அடியோடு இல்லாமலாக்கி, நஊது பில்லாஹி மின் ஸாலிக், அவர்களை கொலை செய்வதை விட இதற்கு வேறு ஒரு மாற்று வழி கிடையாது என்ற முடிவுக்கு வந்தார். அந்த நேரத்தில் இருந்த மிக மோசமானவர்கள், கெட்டவர்கள் எப்படியெல்லாம் இப்பொழுது பகிரங்கமாக அவர்களை நோவிக்க முடியுமோ அதில் எந்த குறையும் வைக்கவில்லை. உத்தைபா இப்னு அபூ லஹபுடைய மகன் உத்தைபா ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அவர்களுக்கு முன்னால் சொல்லுகிறான், அன அக்ஃபுரு பின் நஜ்மி இதா ஹவா என்று சொல்லி, வன் நஜ்மி இதா ஹவா என்று அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்ட அந்த வசனங்கள், அந்த சூறாவை, அந்த அத்தியாயங்களை நான் நிராகரிக்கிறேன். இவைகளின் மூலம் நீ பொய் சொல்லி இருக்கிறீர். பிறகு பகிரங்கமாக அவர்களை நோவினை செய்தார். அவர்கள் அணிந்திருந்த அந்த ஆடை எப்படியே கிழித்து எடுத்தார். அன்னாருடைய முபாரக்கான பரிசுத்தமான அழகான வதனத்திலே, முகத்திலே துப்பினான். ஆனால் அந்த துப்புதல் அவர்களின் மீது படவில்லை. இவன் செய்த இந்த அநியாயத்தை தாங்க முடியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு பதுவா செய்தார். வகால அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பம் மின் கிலாபிக், யா அல்லாஹ், உன்னுடைய நாய்களில் அல்லது உன்னுடைய வேட்டை பிராணிகளில் ஒன்றை இவன் மீது சாட்டிவிடு என்று அவன் மீது சாபமிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆவை அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொண்டார். உத்தைபா ஒரு சந்தர்ப்பத்தில் குறைஷிகளுடைய ஒரு கூட்டத்தாருடன் மக்காவிலிருந்து வெளிக்கிட்டு ஷாமிலே உள்ள ஜர்கா என்ற இடத்தை போய் அடைகிறார். அங்கே அவர்கள் தங்குகிறார்கள். இரவு நேரம். எல்லோரும் தூங்குவதற்கு தயாராகிய பொழுது திடீரென்று அந்த இடத்திற்கு ஒரு சிங்கம் வந்தது. இதை கண்டவுடனே உத்தைபா சொன்னான், என்னுடைய சகோதரருக்கு நாசம் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு அவர் சொல்லுகிறார், இந்த சிங்கம் இன்று என்னை எப்படியும் சாப்பிட்டு முடித்துவிடும். எனக்கு எதிராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததை போல நானும் ஷாமிலே இருக்கிறேன். ஆனால் பல மாத மைல் தூரத்துக்கு அப்பால் இருக்கிறேன் நான் ஷாமிலே. அவர் மக்காவிலிருந்து என்னை கொலை செய்கிறார். அவன் சொல்லுகிறார். அவர் இரவு நேரம் அந்த சிங்கம் அந்த இடத்தை சுற்றி கொண்டிருந்தது. பயத்திலே இருந்தவர்களிடம் சொன்னார், நான் நடுவில் உறங்கிக் கொள்ளுகிறேன், நீங்கள் எல்லோரும் என்னை சூழ்ந்து தூங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சரியாக நடுவிலே அவர் தூங்குகிறார். இரவு அந்த சிங்கம் எல்லோரையும் தாண்டி கொண்டு வந்து
அவனுடைய கழுத்தை கடித்து அப்படியே தலையை எடுத்து கொண்டு போனான். அந்த உக்பத் இப்னு அபி முஆய்த் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருக்கும் பொழுது அவர்களுடைய பரிசுத்தமான அந்த முபாரக்கான கழுத்தின் மீது காலை வைத்து மிதித்தான். 2 கண்களும் வெளிப்படக்கூடியதை போன்ற நிலை உண்டாகியது. அல்லாஹ் அந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக தண்டனையையும் வழங்கி கொண்டுதான் இருந்தார். அபூ ஜஹல் இஸ்லாத்தை எதிர்ப்பதிலும் ரசூலை துன்புறுத்துவதிலும் முன்னோடியாக இருந்த மிக மோசமானவர். இவர் சொல்லுகிறார், இவர்களுடைய பல முயற்சிகளும் தோல்வி அடைந்ததன் பின்னால் குறைஷிகளிடத்திலே, குறைஷியர்களே, இந்த முஹம்மத் அவன் சொன்னதை சொல்லுகிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய எதனையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார், எங்களை நோவித்து கொண்டிருக்கிறார், நாம் செய்யக்கூடிய, நாம் வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையை பிழையாக்கி காட்டுகிறார். நான் இன்று உங்களிடம் சொல்லுகிறேன், எனக்கும் சுமக்க முடியாத ஒரு பெரிய ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு நான் போவேன். அவர் காபாவுக்கு ஹரத்துக்கு தொலை வருவார். தொலை வந்தவுடன் சுஜூதில் இருக்கும் பொழுது அந்த கல்லின் மூலம் அவருடைய தலையை நான் தவிடுபொடியாக்குவேன். நீங்கள் அதனை ஏற்றுக்கொண்டாலும் சரி, தடுத்தாலும் சரி, நான் செய்தே ஆகுவேன். அதற்கு பின்னால் அவருடைய குடும்பம், அப்து மனாஃபுடைய குடும்பம் வேண்டியதை செய்யட்டும், ஆனால் நான் இதனை செய்வதில் உறுதியாகவே இருக்கிறேன். குறைஷிகள் சொன்னார்கள், அப்து மனாஃப் குடும்பத்தாரிடம் உங்களை நான் ஒப்படைக்க மாட்டோம், நீங்கள் நாடியதை செய்து முடிங்கள் என்று அவர்களும் உற்சாகப்படுத்தினார். ஏனென்றால் இப்பொழுது எல்லோரும் முடிவுக்கு வந்துவிட்டார்கள், இவர்களை இல்லாமலாக்குவதுதான் வழி. அடுத்த நாள் காலையிலே அவர் சொன்னதை போன்று தனக்கு சுமப்பதற்கு முடியாத பெரிய ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதை எதிர்பார்த்து ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலமையை போன்று வந்தார்கள், தொழுதார்கள். குறைஷிகளும் அவர்களுடைய கூடி நிற்கக்கூடிய இடங்களில் இருந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அபூ ஜஹல் செய்ய போகின்ற இந்த கெட்டித்தனமான வேலை, அவர்களிடத்திலே வீரர், அவர்களிடத்திலே தலைவர், இன்று எங்களுடைய தலைவர் எப்படி நடந்து கொள்கிறார், அவர்கள் செய்யக்கூடிய அந்த கெட்டித்தனமான செயலை பார்ப்பதற்காக வேண்டி ஒன்று கூடி பார்த்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு சென்ற பொழுது அபூ ஜஹல் அந்த பாராம் கல்லை எடுத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்னால் போய் நின்றுவிட்டு மிகவும் அவர்களை சமீபித்த பொழுது பயந்தவனாக, நிறமெல்லாம் மாறியவனாக, நடுங்கியவனாக ஓடோடி வருகிறான். கல்லை ஒரு பக்கம் வீசிவிட்டு பயந்து கத்தியவனாக ஓடிக்கொண்டு வருகிறான் அந்த கேவலமானவன். குறைஷிகள் போய் ஓடிப்போய், என்ன நடந்தது? மாலகயா அபல் ஹிகம், அறிஞரே, அறிவின் தந்தையே, என்ன நடந்தது? அவன் சொன்னான், நான் சொன்னதை அவர்களுக்கு செய்வதற்கு போய் முன்னால் நின்றேன். ஆனால் அவர்களுக்கு நெருங்கும் பொழுது அவர்களுக்கு முன்னால் ஒரு பயங்கரமான பெரிய ஒரு ஒட்டகம், ஆண் ஒட்டகம், அப்படி ஒரு ஒட்டகத்தை நான் இதுவரையும் கண்டதில்லை. அவனுடைய பற்கள் மிகவும் பயங்கரமாக இருந்தது. அப்படி பற்களை எந்த ஒரு ஒட்டகத்திலும் நான் கண்டதில்லை. அது என்னை சாப்பிடுவதற்கு வந்தது. இப்னு இஸ்ஹாக் ரஹ்மஹுல்லாஹ் கூறுகிறார்கள், சஹாபி சொல்லுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
என்னிடத்திலே சொன்னார்கள், ذَلِكَ ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் லவ் தனா லஅஹதஹு. அது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், அவன் என்னிடத்திலே இன்னும் கொஞ்சம் நெருங்கி இருந்தால் அவனை அவர்கள் பிடித்திருப்பார். இறுதியாக இப்படியெல்லாம் இவர்கள் போட்ட திட்டங்கள் தோல்வி அடைந்தது மாத்திரமில்லாமல் அவர்கள் கேவலமடைந்து ரசூலுடைய முயற்சி, அல்லாஹ்வுடைய உதவியும் அவர்களுக்கு அந்தந்த சந்தர்ப்பங்களில் வந்து கொண்டே இருந்தது. புகாரி ஷரீஃபிலே உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நான் கேட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய விரோதிகள், எதிரிகளான அந்த முஸ்ரிக்குங்கள் செய்த மிகவும் கெட்ட மோசமான கடினமான செயல் என்ன என்று அறிவியுங்கள். அப்பொழுது சொன்னார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவினுடைய பக்கத்திலே ஹிஜ்ரிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். உக்பத் இப்னு அபி முஐத் அந்த இடத்துக்கு வந்து அவர்களுடைய கழுத்திலே ஒரு துணியை போட்டு அப்படியே அந்த துணியை கழுத்தில் கட்டி இழுத்தார். ஃபஹனகஹு ஹன்கன் ஷதீத. அந்த இடத்தில் அவர்களை அந்த இவனுடைய கெட்ட மோசமான செயலிலிருந்து பாதுகாப்பதற்கு யாரும் இருக்கவில்லை. அந்த இடத்தை நோக்கி ஓடோடி வந்தார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. உக்பத் இப்னு அபி முஐத்தினுடைய 2 தோள்புயத்தையும் பிடித்து அவனை ரசூலை விட்டும் தள்ளிவிட்டு கேட்டார்கள், அத்தஹ்துலூன ரஜுலன் ஐ யகூல ரப்பி அல்லாஹ், என்னுடைய அல்லாஹ் ரப்பு அல்லாஹ் என்று சொன்ன ஒருவரையா நீங்கள் கொலை செய்கிறீர்கள்? அப்படி ஒருவரையா கொலை செய்ய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். இப்படி இவர்கள் பல பயங்கரமான மோசமான செயல்களில் ஈடுபட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நுபுவத் கிடைத்து 6ஆம் வருடம் நுழைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்களுடைய இந்த தீய முயற்சியின் பின்னணியில் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய வெற்றி, அது இன்னும் வேகமாக முன்னேறுவதற்குரிய சில வழிகளை அல்லாஹ் அந்த வருடத்தில் ஏற்படுத்தினான். குஃபார்களில் இருந்த மிகவும் வீரர்களாக கருதப்பட்ட ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இந்த காலத்தில் இஸ்லாத்துக்குள்ளே நுழைகிறார்கள். அதனுடைய தொடரை அடுத்த பதிவில் இன்ஷா அல்லாஹ் கேட்போம். எங்களுடைய உயிரிலும் மேலான ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து அதிகம் அதிகம் ஸலவாத்து சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.